அரசியல்வாதிகள் மேடையில் பேசக்கூடிய பேச்சுக்கும் ஒரு கவர்னர் மாளிகை வெளியிடக்கூடிய செய்தி குறிப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சார் நாங்க புரிஞ்சுதான் சார் சொல்றோம். இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஹோம் மினிஸ்ட்ரிக்காக தான் வேலை செய்யணுமே தவிர கவர்னருக்காக எல்லாம் வேலை செய்யக்கூடாது. அது எப்படிங்க? அது வந்து சரி, அப்ப தமிழ்நாட்டுல தான் கேள்வி கேட்கிறேன் சார். தமிழ்நாட்டில் காவல்துறை உள்ளது, காவல்துறை தனிச்சையா செயல்பட நீங்க வைக்கிறீங்களா? சொல்லுங்க, யார் கையில இருக்குது? ஐபியோட வேலை ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து கொடுக்கிறது கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கங்க. முதல்ல இதெல்லாம் தெரியாத ஏதோ ஒரு லூஸ் வேணாச்சும் ஒருத்தரப்ப அவங்ககிட்ட சொல்லுங்க சார். ஐபியோட வேலை ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து கொடுக்கிறது கிடையாது சார். அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க தான் செய்வாங்க. இவங்களுக்கு அது வேலை கிடையாது சார். அதுக்குள்ள எவ்வளவு புள்ளிவிவரம் கொடுக்கறாரு நீங்க நினைச்சு பாருங்க. என்ன கேளுங்க, நான் பதில் சொல்றேன் சார். என்ன கேளுங்க, நான் பதில் சொல்றேன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்தில் நீங்க இருந்தீங்களா, இல்ல ஆளுநர் மாளிகையில் இருந்தீங்களா, இல்ல ஐபில வேலை செஞ்சீங்களா? நீங்க இருந்தீங்களா சார்? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஒரு அரசாங்கம் நீங்க இருந்தீங்களா? எனக்கு தெரியும். நான் அரசியல்வாதி, நான் ஆளுங்கட்சியோட நெருக்கமா இருக்கிறேன், பாஜகவோட இருக்கிறதுனால எனக்கு தெரியும். பாஜகவோட இருக்கீங்களா? முட்டா பையன் அவன் என்ன தெரியும்? முட்டா பையன் நாங்க இல்லன்னா நீங்க முட்டாளா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார். நாம அடி முட்டாள் சார், அடி முட்டாள் தான். ஆளுநருக்கும் போவோம், தெரிஞ்சுக்க முதல்ல. இல்ல 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 இல்ல, ஐபி எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்காது சார். இப்படி ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்காது. நீங்க என்ன பெரிய அத்தாரிட்டியா? கொடுங்க சார். சார் நீங்க அத்தாரிட்டியா மணிகண்டன் பிரதர்? நீங்க என்னமோ பெரிய முட்டா பையன், மத்தவங்க நம்ம நீங்க பெரிய அறிவாளி, ஆகச்சிறந்த அறிவாளி. அரவிந்த் ஆட்சியன் வாழ்க. எனக்கு தெரிஞ்சு சிற்றறிவுக்கு சொல்றேன், ஐபி ரிப்போர்ட் அடிப்படையில் அவர் பேசுறாரு சார். அப்படி எல்லாம் கிடையாது சார். நீங்க நாடு முழுவதும் ஒரு ரிப்போர்ட் வெளியிடப்படும் போது கவர்னருக்கு மட்டும் எங்க இருந்து கிடைச்சது அதிகாரப்பூர்வ தகவல் சொல்ல முடியும் சார். அந்த ரகசியத்தை சொல்ல முடியாது சார். வந்து அவர் சொன்னது விவாதம் நடத்துங்க, எப்படி பண்ணாலும் கேளுங்க, சொல்லுங்க. ஆளுநர் சார், ஆளுநர் தொடர்ந்து என்ன சொன்னாரு? ராமன் இருங்க, நீங்க ஆளுநா அப்படியே கோர்ட்டுக்கு போறீங்களா? போய் அரவிந்த் போய் கேள்வி கேட்க போங்க. அதாவது என்ன வேணா சொல்லிட்டு போயிடலாம். ஒரு மாநிலத்தின் மேல கோர்ட்டுக்கு நாங்க போய் கேட்கணும்.